அடுத்தவருடைய மனதை புண்படுத்தாமல் இருக்கும் வரை நீங்கள் புனிதர் தான். அடுத்தவரை நீங்க யாரும் குற்றம் சொல்லாமல் இருக்கும் வரை நீங்கள் புனிதர் தான். ஏன்னா தானம் செய்வது, தர்மம் செய்வது, தானம் செய்வது, தர்மம் செய்வது, தவம் செய்வது பிறர் பாரம் என்று நினைத்து விட்டால் கண்டிப்பா பிறருக்கென்று உழைக்கக்கூடியவரும் நீங்க தான். கொஞ்சம் பிரஸ்டீஜ் இருக்கக்கூடியவரும் நீங்க தான். உதவி பண்ணக்கூடியவரும் நீங்க தான். கொஞ்சம் பிரஸ்டீஜா இருக்கக்கூடியவரும் நீங்க தான். நீதி நேர்மையோடு இருக்கக்கூடியவர் நீங்க தான். அந்த துலாமுக்கும் தனுசுக்கும் லிங்க் உண்டு. அந்த துலாமுக்கும் தனுசுக்கும் அந்த லிங்க் இருக்குது, எப்போதுமே உண்டு. அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு அது மட்டும் இல்ல, தட்டி கொடுத்து வேலை வாங்குறது யார் தெரியுமா? தனுசு மீனம். அதான் வாத்தியார் வேலை. அதான வாத்தியார் வேலை. இப்பெல்லாம் வாத்தியார்னு சொல்லக்கூடாது, பயமா இருக்கு. தட்டி கொடுத்து வாங்கக்கூடியவங்க யாரு? அடிச்சு வாங்கக்கூடியவங்க இல்ல, தட்டி குடிச்சா வெரி குட், நல்லா படி நல்லா படி, இப்ப மாதிரி நல்ல மார்க் எடு, அப்படி தட்டி கொடுக்கணும். இனிமே காலம் அப்படி வந்துடுது. அப்படி பண்பட்டவர்கள் யாரு? தனுசு ராசி நேயர்கள். அப்ப தனுசு ராசிக்கு கடந்த காலங்கள் கொஞ்சம் மத்தியம பலன், கொஞ்சம் நற்பலன், கொஞ்சம் அசுப பலன் எல்லாம் கலந்து மிக்சட் ஆகி வந்திருக்குது. ஏன்னா 7.5 முடிஞ்சிருச்சு. தனுசுக்கு 7.5 முடிஞ்சு ஒரு ரவுண்ட் வந்து மகரத்துக்கு முடிஞ்சுது இல்லைங்களா? அப்ப மகரத்துக்கு முடியும்போ 7.5 வருஷம் வந்திருக்குதுன்னா அப்ப அந்த நிலைமையில தாங்க இருக்கிறவங்க போன் வருது. தனுசு ராசி மூல நட்சத்திரம் சார், ஒரு டெவலப்மெண்ட் இல்லைங்கய்யா அப்படித்தான் சொல்றீங்க. சரி, உங்களுக்கு இல்ல, உங்க வீட்டுக்காரங்க ஜாதத்தை பாருங்க, உங்க குழந்தைகள் ஜாதத்தை பாருங்க, எல்லா ஜாதத்தையும் கணிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் பாருங்க. அப்படி வைக்கும்போது நிச்சயமா அதுல ஒரு வழி உண்டு. அதுல ஒரு வழி உண்டு. அதுல மாற்று வழி இல்லாம இருக்காது. ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்கு, அதை பிடிச்சுக்குங்க. அதை கிரிப்ப பிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனி 30/3 இருந்து அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்துல பாதி, அர்த்தாஷ்டமத்துல பிடியில இருந்து கொஞ்சம் தப்பிச்சிருப்பீங்க. ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமத்து சனியே குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப அர்த்தாஷ்டம சனி ஏன் குறையாது? அர்த்தாஷ்டம சனி யாரு பாக்குறா? 10.5 இருந்து யாரு பாக்குறா? 15 குரு பயிற்சியில இருந்து உங்க வீட்டை பாக்குறாருல, 7ஆம் பார்வையை பாக்குறாருல, சமசப்தமா பாக்குறாருல. அப்ப பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனி என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்யாது. எப்படி செய்யாது? உங்களுக்கு உரிய தொழில் பைனான்ஸ், உங்களுக்கு உரிய தொழில் அறக்கட்டளை, உங்களுக்கு உரிய தொழில் தொண்டுள்ளம், உங்களுக்கு உரிய தொழில் பேங்க் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு உரியது யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்டது, பல்கலைக்கழகங்கள் சம்பந்தப்பட்டது, பேங்க் சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, அப்படி தொழில் எடுத்துக்கணும். மஞ்சள், கரும்பு, நெல்லு, உயர்வான ரகங்கள் அப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனையே இருக்காது. இந்த சனி பயிற்சியில தனுசுக்கு கண்டிப்பாக ஒரு அர்த்தாஷ்டம சனிங்கிற அந்த ப்ராசஸுக்கே நீங்க போக வேண்டாம். தயவு செய்து நேயர்கள் அந்த ப்ராசஸுக்கே நீங்க போக வேண்டாம். 7ஆம் பார்வை பார்க்கும்போது குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி, குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி. மனசுல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய தொழிலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மேற்கொண்ட சுய தொழிலை எடுத்துக்கோங்க. மிதுன லக்கணம் மட்டும் இருந்துடக்கூடாதுங்க, மிதுன ராசி இருந்துடக்கூடாது, கன்னியா லக்கணம் கன்னி ராசி இருந்துடக்கூடாது. பாவிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குருபலம் இருந்தாலும் கஷ்டம், அர்த்தாஷ்டம சனியும் கஷ்டம், தசாபுத்தியும் கஷ்டம், எல்லாம் யோசித்து செய்யக்கூடியவங்க கண்டிப்பா மிதுன லக்கணமும் கன்னியா லக்கணம், மிதுன ராசியும் கன்னியா ராசியும் ரொம்ப யோசித்து செய்யணும். அவங்கதான் பாவி. என்னைக்குமே பிடிக்கிறன்னு ஒதுங்கிக்கிறணும். அங்க போய் சாரமா இருக்கக்கூடாது. ஒதுங்க. உன் வேலை நீ பாரு, என் வேலையை பாக்குற. அப்படி போனா தான் நம்ம ஜீவிக்க முடியும், ஜீவனம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஏன்னா நீங்களும் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடியதுதான், கொஞ்சம் கோபக்காரர் தான். நெருப்பு வீடுதானே, நெருப்பு வீடு எல்லாமே உண்டு. எல்லா நட்சத்திரமும் பயங்கரமான நட்சத்திரங்கள், மூலம், உத்திராடம், பூராடம் எல்லாம். அப்படி இருக்கும்போது அப்ப எப்படி இருக்கணும்? கொஞ்சம் பிரஸ்டீஜ் பார்க்கணும். பிரஸ்டீஜ் பார்க்கக்கூடியவர் தான். உதவி எந்த அளவுக்கு செய்யுங்களோ அந்த அளவுக்கு பிரஸ்டீஜ் நீங்க பார்க்கக்கூடியவர் தான்.
ஆக மொத்தம் அர்த்தாஷ்டம சனி குரு பலம் வருது 30, 3, மார்ச், ஏப்ரல், மே மாசம் வரையும் கொஞ்சம் கவனம். மே மாசம் வரையும் தான் கவனம். அதுக்கடுத்து குரு வந்துட்டா உங்க தசாபதிக்கு தகுந்தவாறு உங்க தொழிலை எடுத்து நடத்தி கொண்டால், உங்க தொழிலை செலக்ட் பண்ணிட்டா இந்த சனி பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு 52% உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு 52% உண்டுங்க. வெள்ளை சம்பந்தப்பட்டது, மஞ்சள் சம்பந்தப்பட்டது, கரும்பு சம்பந்தப்பட்டது, அந்த முல்லை மலர், இறை வழிபாடு, அந்த பின்னல் மாதிரி பின்னுவாங்க, ஜம்பங்கி, வெண்காந்த மலர், ஜம்பங்கி, வெள்ளை சம்பந்தப்பட்டதெல்லாம் இறைவனுக்கு திருப்பாதத்துக்கு போடுங்க. இல்லாத எளியவர்களுக்கு புக்கு வாங்கி கொடுங்க, நோட் புக் வாங்கி கொடுங்க, ஸ்லேடு வாங்கி கொடுங்க, பென்சில் பேனா வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தா படிப்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கு, படிக்காத குழந்தைகளுக்கு மிக அற்புதமான படிப்பு, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், என்ன அந்த உயர்கல்விக்கு உரிய இடம். காலபுருஷனுக்கு 9 வெளிநாடு, சொல்லவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம். வெளிநாடு போறதுக்கு உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கரெக்டான டீப் டு அப்ராடு கண்ட்ரிக்கு போகக்கூடிய தசாபத்தி வந்தா முதல் ரேங்க் எடுக்கிறது தனுசு தான். முதல் ரேங்க் எடுக்கிறது தனுசு தான். அப்படிப்பட்டவங்க வழிபாடுகளை மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. வெண் சம்பந்தப்பட்ட மலர்கள், மஞ்சள் சம்பந்தப்பட்ட மலர்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு. குரு சம்பந்தப்பட்டவங்க ராமானுஜர், நாராயண குரு, ராகவேந்திரா, இந்த மாதிரி குரு சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், அதே மாதிரி அதனுடைய பதிகங்கள், அதே மாதிரி எல்லாம் படிங்க. திருமந்திரம், திருமூலருடைய திருமந்திரங்கள், இதெல்லாம் நம்ம பதிகம் மரணம் செய்து வந்தால் நிச்சயமாக இந்த அர்த்தாஷ்டம சனி எதுவும் செய்யாது ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதுல எந்த விதமான கருத்தும் மாற்று கருத்து அல்ல என்பதை நேயர்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. 52% உங்களுக்கு. பக்தி கேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு தனுசு ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா பார்க்கலாம். நாகபஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா. தனுசு ராசிக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டக சனியாக 4ஆம் பாவத்துல பெயர்ச்சி அடைகிறார். 4ஆம் பாவம்ன்றது பாத்தீங்கன்னா வீடு மனை யோகம் சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட 4ஆம் பாவத்துல பெயர்ச்சி அடையும் போது ரொம்ப நாட்களா வீடு கட்டிட்டு பாதிலே நிக்குது, அடுத்த கட்டத்துக்கு என்னால போவே முடியல, 2.5 வருஷமா நின்றுட்டு இருக்கு, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில பாத்தீங்கன்னா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா பைக் வாங்கணும், கார் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன், ஆனா அதுக்கான சூழ்நிலையே உருவாகல, ஏதோ ஒரு விஷயம் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு எல்லாம், அதாவது உங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பீங்க கார் வேணும் இல்ல பைக் வேணும்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் அப்பாவை போயிட்டு நச்சரிச்சு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்துல அவரே சொல்வாரு, டே இந்த பைக் பாத்திருக்கேன்டா, ஓகேவா பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. அதே மாதிரி சில பேர் இடம் வாங்கி போட்டு வைக்கலாம் பசங்க ஃபியூச்சருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா எந்த இடம் பார்த்தாலுமே ஏதோ ஒரு மனசுல ஒரு விஷயம் உங்களுக்கு முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் தடங்களாயிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு எல்லாம் சொல்லவே வேணாம், ஜாக்பாட்னு சொல்லலாம். அதாவது புதையல் யோகம். நீங்க நார்மலாவே ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சொல்லுவோம். சோ அப்படி இருக்கும் போது ஒரு பூமியில நீங்க எந்த ஒரு விஷயமா நீங்க இந்த இடம் வித்தாலும் சரி, எத்தனை இடம் வித்தாலும் சரி, அதாவது ஒரு இடம் வித்தாவே உங்களுக்கு நீங்க நினைச்சதோடைய லாபம் அதிகமா கிடைக்க போடும். அதாவது ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு எல்லாம் சொல்லவே வேணாம், ஜாக்பாட். அதே மாதிரி நிறைய புதுசா ஏதாவது பிசினஸ்
பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த காலகட்டத்துல பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே மாதிரி ரொம்ப நாளா நான் வேற வேலை மாறலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா அதுக்கான சூழ்நிலை அமையல, மாறலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டபுள் மைண்டாவே இருக்கும். ஏன்னா நீங்க தாராளமா மாறி போனீங்கன்னா உங்களுக்கு அதாவது நார்மலாவே சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டக சனியில வேற ஏதாவது ஒரு புது வேலையை தேடி போனீங்கன்னா அந்த வேலை எப்பவுமே நிரந்தரமா இருக்கும்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுடைய லைஃப்ல நீங்க முன்னேறதுக்கான ஒரு வழியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாணவர்கள்லாம் படிப்புல கவனம் இல்லாம இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு கவனம் சிதறல் இல்லாம இந்த காலகட்டத்துல படிப்புல கவனம் செலுத்துவாங்க. அது மட்டும் இருந்தாங்களே, இந்த காதலர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அதாவது எப்படி சொல்லுவாங்க, வடிவேல் சார் சொல்ற மாதிரி டைலாக் பாத்தீங்கன்னா அதாவது இந்த நடக்கிற இடம்லாம் கனிவடியா இருக்கிறேடா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, நீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் அட்வைஸ் பண்ணாலும் சரி, பார்த்து இருந்துக்கிறது நல்லது. இல்லைன்னா பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுத்துரும் சொல்லலாம். தேவையில்லாத வம்பு வழக்க கொண்டு விடும். அதனால பாத்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த எதிர்பாலினத்திலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அதாவது பெண்ணா இருந்தா ஆண்களிடமும், ஆணா இருந்தா பெண்களிடமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இது உருவாக்கி கொடுக்கும். அதனால தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் பார்த்து இருந்துக்கிறது உங்க வாழ்க்கையில சுபிட்சம் தரும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தனுசு ராசிகளுக்கு பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி போட்டு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு ராசிக்காரர்கள். சோ இவங்க என்ன பண்ணணும்னா, இந்த திருநள்ளாறு போயிட்டு ஒரு 21 விளக்கு ஏத்தி வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி ஒரு வெள்ளி காயின் வாங்கி அந்த திருநள்ளாறுல அந்த நலத்தமையந்தி குளம் இருக்கும். சோ அந்த தலையை சுத்தி ஒரு கிராம் காயினா இருந்தாலும் சரி, ஒரு 2 கிராம் காயின், ஏதோ உங்களால உங்க சக்திக்கு முடிஞ்சது, ஆனா 1 கிராம்க்கு மேல இருக்கணும் அந்த காயின். அதை வாங்கி தலையை சுத்தி அந்த குளத்துல போட்டுட்டு வரும்போது நீங்க என்ன விதமான வேண்டுதல் வச்சாலும் அதை நிறைவேறும். தனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். அவரு அதாவது ரொம்ப வீரியம் பிரச்சனை அதிகமா கொடுக்காம சில விஷயங்கள்ல இருந்து உங்களை பாதுகாப்பாரு. அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இதுவரை சாதகமாக இருந்த சனி பகவான் 4ஆம் இடமாகிய மீன ராசி அர்த்தாஷ்டம சனியாக செல்கிறார். சனி 4க்கு சென்றால் மன உளைச்சல், பல சங்கடங்கள், சொத்து பிரச்சனைகள் வரலாம், பங்காளிகளுக்குள் தகராறுகள் வரலாம், மன உளைச்சல், அடிக்கடி குழப்பமான மனநிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மந்த நிலை, சோர்வு உண்டாகும். அதிக உழைப்பு என்பதால் சோர்வு உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவுகள் போய் கொண்டே இருக்கும். உணவு கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் அதிகமாக உணவு உட்கொள் கூடாது. குடும்பம் பொருளாதார நிலை, ஒற்றுமை குறைவு. குடும்பத்தை பொறுத்தவரை சுபகாரிய தடை உண்டாகும். வீடு வாகனம் மூலமாக செலவுகள் வரும். ஆகவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி சிறு பிரச்சனைகள் கூட சண்டை போட்டுக் கொள்வர். ஈகோ பார்க்க கூடாது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை முதலீடுகளில் கவனம் தேவை. போட்டிகள், எதிர்ப்புகள் இருக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை கூடுதல் பொறுப்புகள், மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் உண்டாகும். வேலை பளு அதிகரிக்கும், ஆனால் அதற்கு தகுந்த கூலியும் கிடைக்கும். அரசியலில் நிதானம் தேவை. இந்த நேரத்தில் தங்கள் கூடவே இருந்து சில பேர் தங்களை பற்றி கோல் சொல்லக்கூடும். தங்களுக்கு கிடைக்க வேண்டிய, நியாயமாக கிடைக்க வேண்டிய கட்சி பதவிகள் கிடைக்காமல் தாமதப்படலாம். விவசாயிகள் பொறுத்தவரை விவசாயம் சுமார்தான். கால்நடைகளால் லாபம் உண்டாகும். கலைஞர்களுக்கு ஓரளவு வருமானம் பரவாயில்லை. வெளியூர், வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கலாம். பெண்களுக்கு தேவையில்லாத ஈகோ, அலைச்சல், டென்ஷன் இருப்பதால் அனுபவிக்க இடையூறுகள். வேலை பளு அதிகம். மாணவர்களுக்கு கவனம் தேவை. படிப்பில் கெட்ட சகவாசம் கூடாது. விளையாட்டின் போது கவனமாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட எண்கள் தங்களுக்கு 1, 2, 3, 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. வியாழக்கிழமை அதிர்ஷ்ட நாள். புஷ்பராகம்
கல்லினை அணிந்து கொள்ளலாம். வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட திசை, தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். 3ஆம் பார்வை ரிஷபராசிக்கு வருகிறது. நன்மை ஓரளவுக்கு, பதவி உயர்வு, தொழில் விருத்தி. 7ஆம் பார்வை தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானத்துக்கு 7ஆம் பார்வை என்பதால் கவனம் தேவை. இந்த நேரத்தில் அதிக முதலீடு வேண்டாம், நிறைய பணத்தை இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம், ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாகாது. டென்ஷன் உண்டாகும், மதிப்பு கௌரவம் குறையக்கூடும். 10ஆம் பார்வை ஜென்ம ராசியில் உடல் நிலையில், தங்களுடைய ராசியின் மீது சனியுடைய பார்வை படுகிறது. உடல் நிலையில் கவனம் வேண்டும், மனநிலை பாதிப்பு உண்டாகலாம். பரிகாரம் விநாயகர், ஆஞ்சநேயர், பைரவரை தாங்கள் வழிபடலாம். ஒருவேளை பிறக்கும் போது சனி பகவான் நீச்சமடைந்திருந்தால் சனி கோயிலுக்கு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். சுந்தரகாண்டம் மறக்காமல் படிக்கலாம். சர்வ ரோக நிவாரணி என்று சொல்வோம். சென்னையில் உள்ளவர்கள் லங்காநல்லூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான இன்பங்களும் கிடைக்கும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நம்மளுக்கு இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு. தனுசு ராசி, தனுசு லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி செயல்பட போகுது அப்படின்றத பார்த்து, சனி பயிற்சி ஆகும் போதுதான் எல்லாரும் ஆவலோடு எதிர்ப்பார். ஏன்னா அவர் கால சக்கரத்தின் 10, 11 கூடியவர். அவர் பயிற்சி ஆகும் பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார். நமக்கு என்ன, நம்ம பூர்வ புண்ணிய பலமா இருக்கா, 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும் போது எந்த சூழல்லையும் சிறப்பா கடந்து வரும். எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா சனி ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க. அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வாங்கிக் கொள்ளணும். அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத பலன்களை செய்யும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க இறைவனை தான் நம்ம பற்றி கொள்ளணும். ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே நம்ம அனுபவித்து விடணும். ஏன்னா இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தி கொண்டு போகக்கூடாது. என்ன பண்ணமோ அதை சார்ந்து நம்ம ஒரு பிரச்சனையை ஆஸ் யூஷுவலா நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனி பயிற்சி நமக்கு எப்படி பலன்களை அளிக்க இருக்குது என்பதை இந்த பதிவுல காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்வதற்கு இந்த சனி பயிற்சியால் நம்ம எப்படி கையாளலாம் என்பதை அறிந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப அச்சத்தின் பிடியில இருப்பாங்க. என்னமா நாங்க பண்றது, 7 சனி முடிந்து அதுக்கப்புறம் ஏதோ அப்படி இப்படி ஒரு முன்னுக்கு வந்துடலாம்னு ஒரு தைரியமா அப்படியே செயல்படும் பொழுது, இப்ப அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றீங்க. ஏற்கனவே குருவும் ஆறுல படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறாரு. இதுல அடுத்தது எங்களுக்கு சனீஸ்வர பகவானும் செஞ்சா நாங்க எப்படிதான் வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு இடத்தை பிடித்து ஒரு முன்னுக்கு வருவது அப்படின்னு கேட்குறீங்க. கவலை வேணாம். கால சக்கரத்தின் 9ன்னு சொல்ற பாக்கியத்திற்கு உரியவரே நீங்கள் தான். உங்களுக்கு கிடைக்கல, நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு டிசைன், உங்களுக்கான ஒரு நியமனங்கள், உங்களுக்கான ஒரு கொள்கைகள், இதெல்லாம் ஒரு டைம் பாக்ஸ்குள்ள உங்களுக்கு பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சிறப்பா செயல்படலாம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளும் பொழுது, மகிழ்வித்து மகிழும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா ஆயிடும். இது வரைக்கும் பணம் வரல செய்யல அப்படின்னு சொல்ற ஒரு இதெல்லாம் போய் பண வருவாய் வந்தாலும் நம்ம அதை எப்படி அந்த பண வருவாயை நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் நம்ம எடுத்துக்கணும். 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில பாதின்றுவாங்க. பிரச்சனை நம்மளுக்கு கண்டிப்பா உண்டுன்னு தெளிவாயிடும். அது உறவா இருந்தாலும் சரி, தொழிலாளா இருந்தாலும் சரி, இல்ல டே டு டே லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறோம். அதை எப்படி நம்ம லாபகமா கையாள போகிறோம் என்பதை மட்டும்தான் நம்ம இந்த காலகட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் நிறுத்தி நிதானமா நம்ம கடந்து வந்துடணும். எந்த ஒரு செயல் எடுத்தாலும் மனசுக்கும் மூளைக்கு மட்டும் எடுத்துட்டு போயிடாதீங்க. ஸ்ட்ரெஸ் இந்த காலகட்டம் அதிகமாயிடும். தொழில் செய்யற இடங்கள்ல, வேலை செய்யற இடங்கள்ல மேலதிகாரி உடன் பணிபுரிவர்களை ரொம்ப லாபமா அனுப்பிச்சு செல்லுங்க. உறவுகள்ல ரொம்ப கவனமாக இருங்க. கலத்தரத்தினுடைய உடல் ஆரோக்கியத்துல, கலத்தரத்துக்கிட்டே உறவுல எதுவுமே கலத்தரத்தோட ஒரு பேசி ஒரு முடிவெடுங்க. டக்குன்னு எளிதில கோவப்பற்றாதீங்க. விட்டு கொடுத்து நிறைய போகணும். நெகோசியேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டம் வச்சிடணும். ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துக்கணும். நீங்க சிறப்பா செயல்படணும். எப்பவும் ஆக்டிவா இருக்கணும். ஒரு எக்ஸசைஸோ இல்ல ஒரு மெடிடேஷன், யோகா, தானமோ இதெல்லாம் உங்களை சிறப்பா வைத்துக் கொள்ளணும். உணவு பழக்க வழக்கங்கள்ல
கூடுதல் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கேர் அக்கறை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்வை வந்து இன்னும் வந்து சிறப்பாக நீங்க வந்து லீட் பண்ணிடலாம். அந்த அர்த்தாஷ்டம சனியை கூட ஒண்ணு இல்லாமயே பண்ணிடலாம். நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கும்போது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தியே உங்க சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனைகளை எல்லாம் நீங்க வந்து சிறப்பாக்கி நீங்க அந்த சிந்தனையை குறைச்சிருங்க. எல்லாமே நடக்கிறதுலாம் நல்லதான் நடக்கும். அந்த சிந்தனையிலேயே வந்து இப்ப உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து கெடுத்துக்க கூடாது. நடக்கக்கூடிய செயல்ல ஒரு தடை தாமதங்கள் இதெல்லாம் இருக்க போகுது. இதையும் நம்ம கடந்து வெற்றி பெறுவோன்றதை மட்டும் இதை ஓவர் கம் பண்ணி வந்துருவோம். இதுலதான் நம்மளுடைய இது இருக்கு. ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்ப நீங்க உங்களுடைய தனித்திறமையா இந்த காலகட்டம் வெல்லக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தொழில்ல ரொம்ப கூடுதல் கவனம், கூடுதல் உழைப்பு, நேரங்காலம் பார்க்காம செய்யும் தொழிலை செய்வண்ணும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்களை காணலாம். வெளியூர் வேலை வாய்ப்பு மாற்றங்கள் இதெல்லாம் வந்து தாராளமா இருக்கும். அத வந்து அந்த மாற்றம் கூட நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்குமானா அங்கேயும் வந்து இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் வந்து அனைத்து சொல்லும் பக்குவமா கடந்து வந்துடும். பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு ஜாப் வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்குதுன்னா மாத்தாதீங்க, அது அப்படியே கடந்து வந்துருங்க. இல்ல எனக்கு தானாவே மாற்றம் ஏற்படுதுன்னா அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணி கொள்ளுங்க. தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இல்ல உங்க பிறந்த கிழமைகள்ல நீங்க வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுறதோ பிரம்ம முகூர்த்தத்துல, அதே போல அன்னதானம் பண்றதோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த அன்னதானம் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸா வாங்கி கொடுத்துருங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய், ஒரு 21 ரூபாய் மேல வந்து சில்லறை பணம் வைத்து கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து மிக சிறப்பான ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நீங்க வந்து கண்கூடாக காணலாம். தனுசு ராசி லக்னக்காரர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் படிப்புல நிறைய கவனம் செலுத்தணும். ஒரு நீட் எக்ஸாம் பண்றோம், நாங்க வந்து ஒரு நாட்டா எக்ஸாம் பண்றோம், ஒரு என்ட்ரன்ஸ் தேர்வுக்கு முயற்சி பண்றீங்கன்னா கூடுதல் உழைப்பு முயற்சி இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவை. நல்லா வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா உங்க உழைப்புக்கேற்ற ஒரு பெரிய சன்மானத்தை சனி கண்டிப்பா அதுல மட்டும் குறைவே கிடையாது. உங்களுடைய 5, 9 ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நீங்க இந்த காலகட்டத்திலையும் வந்து சாதிக்கலாம். அவங்க 7 சனி வந்துருச்சு, நான் மூல போய் உணங்கிருக்கணும் மட்டும் தயவு செய்து நினைச்சுதான் உங்களை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க லைம்லைட்ல காட்டிட்டு போறீங்க, உங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சிறப்பா காட்ட போறீங்க, அந்த முயற்சியில மட்டும் ரொம்ப குறிக்கோளாக இருந்துடுங்க. தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சி உங்களுக்கு உறவுகள் சார்ந்தா இல்ல வந்து பொருளாதாரத்தை சார்ந்தா தொழில் சார்ந்த மாற்றங்களை தரப்போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சனி பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சி வந்து 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகின்றாருங்க. தனுசு ராசிக்கு சனி பகவான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்தார். 3ஆம் இடம் தான் முயற்சி, இது மாதிரியான ஒரு விஷயம் ஒண்ணு. சகோதரஸ்தானம், உபஜயஸ்தானம், உப ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க. இதுபடியான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குங்க. உங்களுடைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே இருந்திருக்கும். இருந்தாலுமே வந்து சனி பகவான் இந்த ஒரு 7.5 வருஷமும் வந்து ரொம்ப சிரமப்படுத்திட்டாருப்பா அப்படின்னு சொல்றவங்களாம் வந்து தனுசு ராசிக்காரங்க எல்லாமே இருக்காங்க. கரெக்டு தாங்க அது, ஓகேங்களா? எதனால அப்படின்னா இந்த ஒரு 7.5 வருஷம் வரைக்குமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள். இப்போ உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டிற்கு தான் சனி பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார். அப்போ இந்த டயத்துல வந்து தனுசு ராசிக்காரர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், புதுசா வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய ஒரு தொழில் வந்து தாராளமாக தொடங்கலாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய வாகனத்தை வந்து இந்த டயத்துல வாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றி வாய்ப்புகள் தேடி தரும். சரிங்களா? புது வாகனம் தான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாகனம் வந்து உங்களுக்கு செலவுகளை மட்டுமே தேடி தந்து கொண்டே இருக்கும். ஒரு வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்க, வீட்டுல வந்து ஒரு பழைய வீடு வந்து வாங்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு இடம் வந்து நீங்க வேற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ரெண்ட்ல இருந்துட்டு இருக்கேன், வேற ஒரு இடத்துக்கு வந்து இடம் மாறணும் அப்படின்னா அந்த வீடு கூட வந்து புதுசா கட்டின ஃபிளாட்டுக்கு வந்து தயவுசெய்து போகாதீங்க. ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி இருந்த வீட்டுல வந்து அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க, அது மாதிரியான ஒரு ஃபிளாட்ல கூட நீங்க குடி போகலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பு. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய மனசு வந்து என்னென்ன நினைக்குதோ அந்த காரியத்துல வந்து வெற்றி வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து தேடி தருவார் சனி பகவான். 4ஆம் இடத்துல இருக்கு. ஓகேங்களா? சனி பகவானுடைய பார்வை வந்து 4ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல பதியுதுங்க.
சரிங்களா? 4ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பதியுது. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா நோயினுடைய தாக்கங்கள் குறையும், எதிரிகளுடைய தொல்லைகள் அகலும், எதிர்பார்த்த இடத்துல இருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். புதுசா வந்து வேலை தேடுறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு கலைத்துறையில வேலை பார்க்குறீங்களா, புதிய புதிய வேலைகள் எல்லாத்துலயுமே வந்து நீங்க கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிட்டே இருப்பீங்க இந்த டயத்துல. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மீடியால இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலரா வேலை வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குங்க, ரெகுலர் வேலை இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? எதனால அப்படின்னா 4ஆம் இடத்துல இருந்து சனி பகவானுடைய பார்வை வந்து தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. அப்போ வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனால் அந்த வேலையில வந்து நீங்க பர்ஃபெக்டா வந்து எல்லாத்தையுமே பார்க்கணுங்க. அதுதாங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து அதுதான், பர்ஃபெக்டா பார்க்கணும். வேலை வாய்ப்பு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்க வேலை பார்க்குறோம், இந்த இடத்துல வந்து வேலைக்கு வர்றோம் அப்படி சொல்லிட்டு வந்து வேற ஒரு இடத்துல வேலை பார்க்கறது இல்ல. பின்னா வந்து ஒருத்தர்கிட்ட வந்து வாக்கு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய வேலையை வந்து நாளையில இருந்து வந்து இந்த ஒர்க்கை நான் எடுத்துக்கிறேன், இந்த ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிச்சு தரேன் அப்படி சொல்லி வந்து வாக்கு கொடுத்துட்டு இதை விட அதிகமா வந்து இன்னொரு இடத்துல இருந்து அமௌண்ட் வருது அப்படின்ட்டு இன்னொரு இடத்துக்கு மாறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வந்து முடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அப்போ தொழில் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த டயத்துல உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து உணவும் தண்ணீரும் கொடுங்க. தொழில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்து உணவுகள் கொடுங்க. சரிங்களா? வியாழக்கிழமை சனிக்கிழமை எந்த நாள்ல வேணாலும் சரிதான், இந்த 2 நாள்ல வியாழன் சனி இந்த 2 நாள்ல மட்டும் உங்க கூட வேலை பார்க்குற நண்பர்களுக்கு வந்து உணவுகளுக்கு வாங்கி கொடுங்க. இல்லைன்னா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா, டீயும் ஸ்நாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுங்க. ஏதாவது ஒரு விஷயம், ஒரு உணவு சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ போறீங்களா, இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ஒரு தெருவோரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களால முடிந்த ஏதாவது ஒரு ஃபுட்டு, ஏதாவது ஒரு விஷயம் வந்து இல்லைன்னா ஒரு டீயாவது வாங்கி கொடுத்துருப்போங்க. ஓகேங்களா? புதிய வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் துறையில இருக்கிறவங்க, அரசாங்க வேலைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் வேணும் அப்படின்னா இது மாதிரியான காரியங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இது மாதிரி தானங்கள் எல்லா விஷயம் பண்ணுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. இதே மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலையில வந்து நிரந்தரமா இருக்கலாம். வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். உயர் அதிகாரிகிட்ட பேசுறப்ப ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா பேசுங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக வந்து விவாதங்கள் தயவு செய்து பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா உயர் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் வந்து 2 வார்த்தை தாங்க, எஸ் ஆர் நோ. இந்த 2 வார்த்தை தான். சரிங்களா? கடைசியில 10 நிமிஷம் 15 நிமிஷம் அது விவாதம் பண்ணி கடைசியில வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன, எஸ் ஆர் நோ தான். ஓகேங்களா? அப்போ ஆரம்பத்திலேயே வந்து எல்லாத்தையுமே எஸ்ன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க எது கேட்டாலும் வந்து உங்களுடைய எம்டி எல்லாத்தையுமே எஸ் ஓகே அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க வேணா செஞ்சு பாருங்க. இது மாதிரியான வெற்றி வாய்ப்புகளை நீங்க பார்க்கணும்னா இது மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதிரிகளை அதாவது நம்முடைய எதிராளிகிட்ட இருந்து நமக்கு தேவையான விஷயத்த வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதிகிறதுனால அதிகாலையில் எழுந்து கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதுக்கப்புறம். சரிங்களா? அதிகாலையிலே வந்து கரெக்டா நீங்க எப்ப வேணாலும் எழுந்திரிக்கலாங்க. சூரியத்துக்கு முன்னாடி 5:30க்கு முன்னாடியே வந்து நீங்க எழுந்திரிச்சுக்கோங்க. அது மாதிரி வந்து தினசரி வந்து குளியல். சரிங்களா? உடம்பை சுத்தமா வச்சுக்கோங்க. தினசரி வந்து குளியல் இருக்கணும். உடம்பு வந்து சுத்தபத்தமா வச்சுக்கோங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புதிய ஆடைகள், தினசரி வந்து புதிய ஆடைகளை மட்டும் அயன் பண்ண ட்ரெஸ்ஸை மட்டும் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி பண்ணீங்கன்னா தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில லாபங்கள் ஏற்படும். நீங்க நினைத்த காரியம் அனைத்திலுமே வந்து நீங்க எப்பவுமே சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும்போதே வந்து பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா 2026 அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் 29, 2025 10 மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே, எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு. குழம்பவே வேண்டாங்க, தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க. 2 விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க. ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 2026 தான் சனி பயிற்சி. ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் நீங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா திருக்கணித பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 சனி பயிற்சி. இந்த திருக்கணிதம் அப்படின்றது வந்து பாருங்க 1950கள்ல இருந்தே 50+ இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து குச்சது கிடையாதுங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன், ஒரு மேக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா. அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா
இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆக பெருசா நீங்க குழம்பிக்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இப்ப மகரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. இன்னும் ஒரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு, அப்படிலாம் கிடையாதுங்க. கவலைப்படாதீங்க. நீங்க வந்து பாருங்க, திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ திருக்கணித பிரகாரம் 29 மார்ச் 2025. சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா, உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க கான்டாக்ட் பண்ணணும், ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள் இப்ப நிறைய பேர் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கீங்க, கொஞ்சம் பயத்துல இருக்கீங்க. என்ன அப்படின்னா, சனி பகவான் 4ஆம் பாவத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, அர்த்தாஷ்டம சனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு, இவர் ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா, உண்மையா சொல்லணும் அப்படின்னா சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதாங்க செய்யும். ஏன்னா பொதுவா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது 7 நாட்டு சனியில 7.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் கொடுப்பாரு அப்படின்னு பொதுவான வார்த்தை. அது 100% உண்மை கிடையாது. அஷ்டம சனியில அந்த 7.5 வருஷத்துக்கான பிரச்சனையும் 2.5 வருஷத்துல கொடுத்து முடிச்சுடுவாரு அப்படிம்பாங்க. அர்த்தாஷ்டம சனியில அஷ்டம சனியில வரக்கூடிய பிரச்சனைகள் பாதிய அர்த்தாஷ்டம சனியில கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது முழுசுமே உண்மை கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவரு வந்து 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ நீங்க பாட்டும் உங்க வேலையை செஞ்சுட்டு, சின்சியரா உங்க வேலை செஞ்சுட்டு, நீங்க பாட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா யாரோட பிரச்சனைகளையும் தலையிடாம, யாரையும் நம்பி எதுவும் செய்யாம, எந்த கௌரவ குறைச்சலான வேலையும் செய்யாம, நீங்க பாட்டுன்னு அதீதமா உழைச்சுட்டே இருந்துக்குன்னு உங்களுக்கு யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு தனுசுக்கு. பொதுவா இந்த 12 ராசிகள்லயும் அதிகப்படியான இறை நம்பிக்கை இருக்க ஒரே ராசி என்ன அப்படின்னா, அதிகப்படியான தனுசு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் மீதி ராசிகள் வரும். ஆக அப்படி இயற்கையாவே உங்களுக்கு இறை வழிபாடு இறை நம்பிக்கை அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஆக இந்த விஷயம் நீங்க ஆசிட்டஸ் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்து உங்களை உழைப்ப மட்டும் மூலதனமா போட்டீங்க, எக்ஸ்ட்ராவா போடுறீங்க அப்படின்னா நம்ம பெருசா அர்த்தாஷ்டம சனியை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை அப்படிதான் சொல்லணும். இருந்தாலும் நீங்க சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அப்படின்னா, பொதுவா அர்த்தாஷ்டம சனியில பாதி பிரச்சனை வரும். நம்மளோட கை இருப்பு பகுதியா குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம கையில சில லட்சங்கள் இருக்குங்க, எங்கெங்க நாங்களே சில லட்சங்கள் இல்ல சில ஆயிரம் தான் இருக்கு, அது ஏதானா இருக்கட்டும்ங்க. கை இருப்பு ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க நம்ம கிட்ட கடன் அப்படின்னு கேட்பாங்க, கொடுக்காதீங்க, நாளைக்கு தந்துடுறாங்க, இன்னைக்கு சாயங்காலம் 1 மணி நேரத்துல தந்துடுறக்கா அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டோரி ஒரு சினாரியோ எல்லாமே செய்வாங்க, கிரியேட்டும் பண்ணுவாங்க. கொடுத்தீங்கன்னா திரும்பி வராதுங்க. ஆக அதுல கவனமா இருங்க. 2வது, தொழில் செய்யற இடத்துல நீங்க உண்டு, நீங்க வேலை உண்டு, சிவனேன்னு இருங்க. நம்ம பாட்டு நம்ம வேலை போறோம், நம்ம செய்யறோம், வந்துடுறோம். நான் சுய தொழில் செய்யறேங்க, அங்கேயும் சிவனே. நம்ம உங்களோட ஒர்க்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சாதாரணமா ஒரு வார்த்தை சொன்னா கூட அந்த வார்த்தைக்கு கண்ணு மூக்கு காது வாயில வச்சு அந்த வார்த்தை பெரிதாக்கப்படும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக தொழில் செய்யற இடத்துல கவனம் அப்படின்றது தேவை. 3வது, குடும்பத்துல கொஞ்சம் கவனம். குடும்பத்துல நிறைய வந்து பாருங்க, பிள்ளைங்க ரீதியா நீங்க வந்து ஜென் இருக்கீங்கன்னா ஒய்ஃப் ரீதியா அப்பா அம்மா சொந்தம் பந்தம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். பெருசா நீங்க தலையிடாதீங்க. வீட்டுல யாருக்கு நல்லா இருக்கோ அவங்கள டீல் பண்ண சொல்லிக்கோங்க. இது 3வது. 4வது, நம்மளோட சொசைட்டி, நம்மளோட நெய்பர்ஸ்னால சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். சும்மா ஒண்ணும் இல்ல, வழிய வந்து பேசுவாங்க, பேசிட்டு நீங்க பேசுறது இவங்க இந்த வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தை சொன்னாங்கன்னு எதிர் வீட்டுல பக்கத்து வீட்டுல பின்னாடி தெருல போய் நீங்க சொன்னதை அவங்கள பத்தி சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணுமே சொல்லிக்க மாட்டீங்க, சாதாரணமா வந்து பேசிட்டு அவங்களா ஒண்ணு கிரியேட் பண்ணி சொல்லுவாங்க. சோ கூப்பிட்டு பேசினாதானே, அவங்க வீட்டுக்கு வராங்க, உள்ள கூப்பிட்டு வாங்க உட்காந்து காப்பி கொடுக்க வச்சு பேசினாதானே பிரச்சனை. வெளியிலே அப்படி கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு ஏற கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல. சோ அந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. 5வது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆரோக்கியத்துல கவனம். இந்த 5 விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. நீங்க பாட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, சுவாமி கும்பிடுறீங்களோ சுவாமி கும்பிடுங்க, பெருசா யார் விஷயத்தையும் தலையிட்டுக்காதீங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சிவனேன்னு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த அர்த்தாஷ்டம சனியை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. எப்படி இருக்கணும், அதுக்கு மேல இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, நான் பேசும்போதே சொன்னேன், சிவனேன்னு இருக்கணும் அப்படின்னு. ஈஸ்வரனை கும்பிடுறதாங்க பரிகாரம். வீட்டு பக்கத்துல எங்க ஈசன் கோயில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா முடியல அப்படின்னா, பிரதோஷம் மாத சிவராத்திரி காலகட்டத்திலயாவது நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு நம்ம வந்து பாருங்க வரோம் அப்படின்னா, கோயில் சுத்தி வரோம் அப்படின் போது தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குங்க, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்ல வீட்டு பக்கத்துலயே தட்சிணாமூர்த்தி இருக்காரு, இல்லைங்க பிள்ளையார் கோயிலே தட்சிணாமூர்த்தி இருக்காரு அப்படின்னாலும் வியாழக்கிழமை தோறும் இல்லைன்னா மாதத்துல ஒரு வியாழக்கிழமை வெள்ளை மூக்கட்டுல ஊற வச்சு மாலையா போட்டு அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏத்தி அர்ச்சனை செஞ்சுட்டு வரீங்க
அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல வந்து பாருங்க, இது ஒரு பரிகாரம் செய்யுங்க. ஏன்னா குரு வந்து கலத்திர குருவா இருக்காரு, அது நல்ல பாவம் தான். அதனால குருவை பிரீத்தி பண்றதுக்காக நம்ம செய்யலாம். அதே மாதிரி சனியை பிரீத்தி பண்றதுக்கு ஈச கோயிலை சுத்துறது, இது ரெண்டும் சேர்ந்து செய்றீங்க அப்படின்னும் போது நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க. குரு கலஸ்திர குருவா இருக்காரு, ஃபேமிலியில அவரே நல்லது செய்வாரு. அதுக்கும் மேல ஃபேமிலியில இருந்து வந்த சனி பகவான் ஃபேமிலியில ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை குரு பகவான் ஓவர்டேக் பண்றதுக்காக நம்ம தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஈசன் கோயில சுத்துறது சிவனுக்கான வழிபாடு. ஆக இது ரெண்டும் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுங்க, இந்த 2 வருஷம் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள். தனுசு ராசிக்காரங்க இப்பதான் நல்லா இருந்தோம் எல்லாமே. நம்மளுக்கு 7 முடிஞ்சது, திடீர்னு அர்த்தாசிரம சனி வருதுன்றாங்களே, என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கே, இதுக்கு என்னதான் நம்ம செய்ய போறோம் அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்ப உங்க மனசுல எல்லாமே இது. இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ராசிபதி குரு தான், குரு வீட்டுல தான் அவரு போய் அமர்கிறார். அப்போ குரு வந்து ஒரு சப்போர்ட்டா தான் இருப்பாரு உங்களுக்கு. அர்த்தாசிரம சனி பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தாது. அது இல்லாம உங்க ராசியை அவர் பாக்குறாரு, சனி பகவான் உங்க ராசியை பாக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு. உங்க ராசி ஆகிய 1ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசியுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப அதனால என்னென்ன பலன்கள் ஏற்படுமோ அதை பார்க்கணும். அர்த்தாசிரம சனி சொல்லியிருக்கேன், அதனால என்னென்ன பாதிப்பு வரும், அஷ்டமத்துல பாதி. அப்போ வீடு, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் வழி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சற்று பாதிக்கும், ரொம்ப பாதிக்காது. அப்போ என்ன ஆகும், திடீர்னு ஏதோ ஒரு உடல் அசதி, சிறு சிறு நோய்கள் வந்து போகும். அடிக்கடி ஜுரம், தலைவலி, இந்த மாதிரிலாம் வந்து பெருசா ஒன்றும் வராது. அடிக்கடி நண்பர்கள் உறவினர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா நான் பேசினாலே பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேது. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளும் வயசு, இவ்வளவு வருஷமா ஃப்ரெண்டா இருந்தாரு, நான் சொன்ன தப்பா புரிஞ்சுன்னு என்கிட்ட வந்து கோச்சிக்கிறாரு, பேச மாட்டாரு. நல்ல ரிலேஷன்ஷிப் இவங்க, என்னோட உறவுக்காரங்க நல்லாதான் என்கிட்ட பழகிட்டு வந்தாங்க, திடீர்னு நான் ஒன்று சொல்லிட்டேன்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பலன்கள் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கவனமா இருக்கணும். பேச்சில் கவனம் தேவை, கண்டிப்பா பேச்சில் கவனம் தேவை, உஷாரா இருக்கணும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் உஷாரா இருக்கணும். வண்டி வாகனம் வரும்போது உஷார் பண்ணணும், வண்டி வாகனம் போகும்போது உஷாரா இருக்கணும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் உஷாரா இருக்கணும், எல்லாமே உஷாரா இருக்கணும். தான் தாயாரை கவனமா பார்த்துக்கணும். தாயார் வழி உறவுகளை போற்றி பாதுகாக்கணும், அவங்க விட்டுடக்கூடாது. எப்பவுமே தாய் வழி உறவு, தந்தை வழி உறவை நம்ம என்னைக்குமே விடக்கூடாது. இது நான் பொதுவாக இந்த பதிவுல சொல்லி ஆகும். இந்த 2 உறவுமே ரொம்ப முக்கியமான உறவு, அதை எப்பவுமே போற்றி தான் பாதுகாக்கணும். ஏனோ தானே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு 4 பேர் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அர்த்தாசிரமத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இடம் மாற்றமே ஏற்படும். அது வீடு மாற்றமாக கண்டிப்பா இருக்கும். ஒரு வீட்டுல இருந்திருப்பீங்க, கண்டிப்பா வீடு மாறிடுவீங்க. அது ஒரு நல்ல மாற்றமா தான் இருக்கும். சில பேருக்கு வீடு இழப்பு ஏற்பட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் மாறுவாங்க, அதுவும் நடக்கும். ஆனால் உங்களுக்கு கணவன் மனைவி ஒரே ராசி இல்லாமல் வேற வேற ராசியா இருந்தால், அவங்களுக்கு நல்ல பலனா இருந்தால் அது வேலை செய்யும். அப்போ உங்க லைஃப் பார்ட்னர் இல்லையா, கணவனுக்கு சரியில்லைன்னா மனைவிக்கு சரியாகும், மனைவிக்கு சரியில்லைன்னா கணவனுக்கு சரியாகும். இப்படியேப்பட்ட எதிர்பார்ப்பு, இப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் உங்க வாழ்க்கையில இருக்கும். அடுத்து உங்க ராசியை பார்க்கறதுனால சுறுசுறுப்பா இருந்த நீங்க எல்லாமே சோம்பலாயிடுவீங்க, சோர்வா இருப்பீங்க. எப்படி டயர்டா இருக்கு, என்னன்னு தெரியல, அங்க போலான்னு பார்த்தேன் ஆனா போக முடியல, இப்படிதான் சொல்லுவீங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், அடிக்கடி தியானம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், சுறுசுறுப்பா இருக்கணும், வாக்கிங் போகணும், இது மாதிரிலாம் பண்ணணும். அது இல்லாமல்
உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இதனால வரைக்கும் கரெக்டான பேசுவீங்க, கரெக்டாக நடந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் பேசுறதை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பேசுறதை பேச்சை வச்சு எல்லாருக்குமே பிரச்சனை வரும். அது மாதிரி தான் வரும். அப்போ கவனமாக இருக்கும். உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு. எந்த விஷயமும் தலையிடக்கூடாது, மூக்க நுழைக்கக்கூடாது. யார் எப்படி போனா என்ன அப்படின்னு விட்டுருணும். அதுதான் உண்மையான விஷயம். அப்போதான் நீங்கள் இந்த காலத்தை கடந்து வர முடியும். அடுத்ததாக உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன்ல வாழ போறீங்க. கடன் கிடைச்சிரும். கடன் வாங்கி கடன் அடைப்பீங்க. இது மாதிரிதான் நடக்க போகுது. உங்களுக்கு எதிராளி, மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும். கொஞ்சம் குறையும். மீன் வந்து போகும். அப்போ சரியாகும். நீங்க செய்யக்கூடிய எரிபறிகள் தானம் பண்ணும்போது அதுலேருந்து விலகிடும். வம்பு வழக்குகள் கூட அப்படிதான் வரும் போகும், வரும் போகும். இப்படிதான் இருக்கும். முழுவதுமாக போய்விடாது. ஏன்னா நீங்க அர்த்தாசிரம சனியில் இருக்கீங்க. அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்த உத்தியோகம் கூட கிடைக்கும். திருப்பி வேற ஒரு உத்தியோகம் போவீங்க. ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, வேலையில ஒழுங்காவே இருக்க மாட்டான்ப்பா. அவர் பாத்தீங்கன்னா அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்காரு. கம்பெனி மாறிக்கிட்டே இருக்காரு. என்னன்னு தெரியல. இல்ல கவர்மெண்ட் வேலை செய்யறீங்களா, அப்பப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு தெரியல. இப்படிதான் சொல்லுவீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு நடக்கும். அப்போ அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். கவலைப்படக்கூடாது. ஒரு வேலைன்னா இன்னொரு வேலை கிடைக்கும். மாதிரி மாறிட்டே தான் இருக்கும். மாற்றம் கண்டிப்பாக உண்டு. தொடர்ந்த மாற்றங்கள், அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்த பார்த்தா உங்களோட 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சனி பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்த்தா என்ன, போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீங்க கண்டிப்பா. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். உத்தியோகமும் கண்டிப்பா கிடைச்சிரும். தொழிலும் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சம் பாதி லாபம் வரும். ஏன்னா இந்த அஷ்டாசிரம சனி பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சுதான் ஆகும். அப்படி இருக்கும்போது முழு பலனை எதிர்பார்க்க முடியாது. ஒரு 50% அது போதுமே உங்களுக்கு. நஷ்டமே இல்லாம ஒரு 50% வந்தாலே லாபங்கள் கண்டிப்பா வாழ்க்கை நடத்தின்னு போயிடலாம். இப்படிதான் நடக்க போகுது. நீங்க செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்க ராசியாதிபதி குருவுக்கு அதிபதி முருகர். பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகர், அங்க போயிட்டு வரலாம். இல்ல திருச்செந்தூர் சன்னதி இப்ப சமூகத்துல கூட அங்க இருக்குன்னு சொல்றாங்க, அங்க கூட போயிட்டு வரலாம். இல்லைன்னா எந்த ஒரு முருகப்பெருமான் சன்னதி, பிரசித்தி பெற்ற முருகன் கோயில், அதெல்லாம் போயிட்டு வரலாம். சனிக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு வரணும். சனி பகவானுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் போயிட்டு வரணும். சனிக்கிழமையில மௌனம் இருக்கிறது நல்லது. சனிக்கிழமையில மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்றது நல்லது. தான தர்மம் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அது இல்லாமல் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எல் சாதம் வழங்கணும். அவருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேக ஆராதனை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் காகத்திற்கு உணவு கண்டிப்பாக வழங்கிட்டு வரணும். எப்பயுமே இந்த அஷ்டாசிரமதி அஷ்டம சனி நடக்கிறவங்க, ஏழை சனி நடக்கிறவங்க எல்லாமே காகத்துக்கு உணவு வழங்கி வேணும். தினசரி பண்ணலாம். இல்லைன்னா சனிக்கிழமை பண்ணிட்டு வரணும். அமாவாசையில பண்ணலாம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது நல்ல விஷயத்தை கொடுக்கும். அது ஒரு பரிகாரம் தான். கெடுபலம் கொஞ்சம் குறைஞ்சிரும், அவ்வளவுதான். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும். அதனால தனுசு ராசிகளும் பயப்பட வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல பலனும் கிடைச்சிரும். வந்து போகும். உங்களுக்கு வந்து போகும். அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கேன். பயப்பட வேணாம். இது நம்ம பெரிய மனுஷனுக்கு தொடர்பு கிடைக்கும். அதை நீங்க தக்க வச்சுக்கணும். கவனமா இருக்கணும். அதிகமா வச்சுக்க, லிமிட்டா இருக்கணும். எந்த ஒரு பழக்க வழக்கமே லிமிட்டா இருந்தீங்கனாலே கண்டிப்பா நல்லது. சில பேருக்கு அரசியல் சினிமாவில் கொஞ்சம் இழப்புகள் போயிட்டு வாய்ப்பு இழந்து அப்புறம் மீண்டு வரும். எல்லாமே அப்படிதான் நடக்கும். வந்து போகும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அதனுடைய பலன் தான் இது. சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும், சில பேருக்கு வாய்ப்பு இழப்பு இருக்கும். சில பேருக்கு வாய்ப்பு இழந்து அப்புறம் திருப்பி வாய்ப்பு கிடைக்கும். இப்படிதான் நடக்கும். அப்போ அதுக்கெல்லாம் நீங்க தயாராகணும். அதை பத்தி கவலைப்படக்கூடாது. தோண்டு போயிடக்கூடாது. தோல்வியும் இருக்கும், வெற்றியும் இருக்கும். இதுவும் கலந்த மாதிரி. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வரலாம். நீங்க செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு நீங்க படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஃபீஸ் கட்ட முடியாம இருப்பாங்க நிறைய குழந்தைங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது மாதிரிலாம் பண்ணலாம். இது இல்லாமல் அனாதை ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கும் உதவி பண்ணலாம். அங்க படிக்கிற குழந்தைங்களா இருப்பாங்க. இப்போ அனாதை ஆசிரமத்துல ஓரளவுக்கு உள்ள படிக்க வைப்போம்.
கொஞ்சம் வயசு அதுக்கு படிப்பு கேட்ட வயது வந்தால் வெளியேற்றில் படிக்க வச்சு திருப்பி அந்த அனாதத்தில் வந்து சேராமல் இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும். அவங்களாம் போய் உதவி பண்ணிட்டு வரலாம் தேடி. நீங்கள் கேட்கணும், போய் கேட்டால் தான் சொல்லுவாங்க. ஆமாம், எங்கள் ஆசிரமத்தில் குழந்தை வெளியே படிக்குது, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ண பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் செய்யணும். நீங்கள் ஒரே சிந்தனை, ஒரே குறிக்கோள், ஒரே எண்ணமாக இருக்கணும். அது உங்களுக்கு குணமும் கூட. அதுபடி தான் நீங்கள் நடந்து வரணும். எதுலையுமே தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கணும். தாமரை இலை தண்ணீர் ஒட்டுமா? ஒட்டாது. அப்படிதான் இருக்கணும். பட்டும் படாமல் இருக்கணும். வரீங்களா வாங்க, போறீங்களா போங்க, அவ்வளோதான் விஷயம். வீட்டுக்கு வந்த விருந்தினராக இருந்தாலும் நண்பர்களாக இருக்கணும், அவங்கள்ட்ட அதிகமாக பேச்சு வச்சக்கூடாது. கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக பேசணும். நீங்கள் எது பேசினாலும் பிரச்சனை வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும். புரிதல் இல்லாமல் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நான் சொன்ன இந்த எரி பரிகாரம் தான் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பாக நல்லா நடக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டான சூட்சும பரிகாரம் இப்போ சொல்ல போறேன். மும்மூர்த்தி அம்சமாக விளங்கக்கூடிய தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர் 3 முகம், பிரம்மா விஷ்ணு சிவன் 3மே கலந்த சக்தி உள்ளவர் தான் தத்தாத்திரேயர். அவரை வியாழக்கிழமையில வழிபட்டு வரலாம், பௌர்ணமியில வழிபட்டு வரலாம். அவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியோட பலன் பாதிக்காம இருக்கும். கண்டிப்பா நல்லது நடக்கும். அந்த தத்தாத்திரேயர் வணங்கி அவருக்கு விரதமா இருக்கலாம், மௌன விரதம் இருக்கலாம், நிறைய தான தர்மம் பண்ணலாம். அவர் சார்பாக வச்சு அன்னைக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். ஒரு குருவை ஏற்படுத்தி கொண்டு வியாழக்கிழமையில அவருக்கு விரதம் இருந்து வரலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி அர்த்தாசிரம சனி கண்டிப்பாக பாதிப்பு குறைஞ்சி கிடைமனு கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.